கதை வெயிலும் மயிலும். வெயில் கொளுத்திய ஒரு கோடை நாள். ஒரு விவசாயி தன் நிலத்தில் வெள்ளரிக்காய் விதைத்திருந்தார். ஆனால் நாட்கள் கடந்தும் மழையே இல்லை. வயல் பிளந்து போனது. வெள்ளரிக்காய் செடிகள் வாட ஆரம்பித்தன. விவசாயி வானத்தை பார்த்தபடி கண்ணீர் விட்டார். அந்த நேரத்தில் அழகான ஒரு மயில் வானிலிருந்து இறங்கி விவசாயியின் முன் நின்றது. மயில் மென்மையாக பேசியது. கவலைப்படாதீர்கள், நான் மழையை பெய்ய வைக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும். விவசாயி உடனே சொன்னார், நீ என்ன கேட்டாலும் தர்றேன், என் வயலை காப்பாத்து. மயில் இறகைகளை விரித்து வானத்தை நோக்கி நடனமாடியது. சிறிது நேரத்தில் மேகங்கள் திரண்டன. மழை பொழிந்தது. வயல் பச்சை பசேலானது. வெள்ளரிக்காய் காய்கள் பெரிதாக வளர்ந்தன. விவசாயியின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அடுத்த நாள் மயில் மீண்டும் வந்தது. அது சொன்னது, நீ வாக்கு கொடுத்ததுபடி ஒரு சிறிய வெள்ளரிக்காய்த்தா. விவசாயி சற்று தயங்கி சொன்னார், இந்த விளைச்சலுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுள்ளேன் உனக்கு தெரியுமா? இங்கிருந்து ஒரு வெள்ளரியை கூட நான் யாருக்கும் தரமாட்டேன். நீ கேட்டது ரொம்ப அதிகம், உடனே இங்கிருந்து கிளம்பிவிடு என்றான் விவசாயி. மயிலின் கண்களில் வருத்தம் தெரிந்தது. அது அமைதியாக பறந்து சென்றது. அதற்கு பிறகு மழை நின்றது. வயல் மீண்டும் உலர ஆரம்பித்தது. அப்போதுதான் விவசாயிக்கு புரிந்தது, நன்றி மறந்தால் நன்மையும் நம்மை விட்டு போகும் என்று. ஆனால் என்ன செய்வது? இப்போது அவனுக்கு உதவ யாரும் வரவில்லை. குட்டி சுட்டீஸ், உதவி செய்தவரை என்றும் மறக்கக்கூடாது. சிறிய உதவிக்கு பெரிய நன்றியா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.